பரந்தாமன், இது நீதிமன்றங்கள் இந்த இதை கையில் எடுக்கிறது சரியா இருக்குமான்னு ஒரு கேள்வியிலேருந்து தொடங்குறாரு. முக்கியமான பாயிண்ட் ஆஃப் ஆர்குமெண்ட் இது. தராசு ஷாம் சார் வந்து எழுப்பியிருக்கக்கூடிய அச்சமும் சரி, அது வந்து ஒரு பத்திரிகையாளராக ஒரு அச்சத்தை எழுப்பியிருக்கிறாரு. அது மக்களோட பார்வை. ஆனால் ஜஸ்டிஸ் ரிட்டையர்ட் ஜஸ்டிஸ் வந்து இப்போ நீதிமன்றங்கள் வந்து இப்படிப்பட்ட ஒரு பாசிட்டிவ் டைரக்ஷன் ஒரு தீர்ப்பு கொடுக்கலாமா அப்படின்னு கேட்குறதா இப்போ வியப்பாக இருக்குது. இப்போ நான் என்ன கேட்குறேன், ஒரு பார்லிமெண்ட்டோ இல்லை ஸ்டேட் லெஜிஸ்லேச்சரோ ஒரு ஆக்டை எனாக்ட் பண்ணுது. அந்த ஆக்ட் வந்து சேலஞ்ச் பண்ணுறாங்க கோர்ட்டில். Subsequently, either a particular portion of the act is struck down or the entire the act itself strike out. அப்போ நாளைக்கு நாங்கள் சட்டமன்றம் எழுதி அனுப்புகிற அந்த சட்டத்தையோ பாராளுமன்றம் அனுப்புகிற சட்டத்தையோ எப்படி சுப்ரீம் கோர்ட் ஸ்ட்ரக் டவுன் பண்ணலாம்? அப்போ நாங்கள் தானே பவர் அப்படின்னு பேசுகிறோம். இது வந்து இட்ஸ் எ மிஸ் இன்டர்பிரிட்டேஷன். இந்த தீர்ப்பை நீங்க எப்படி பாக்குறீங்க? அது ஒரு இது இருக்கு. இந்த தீர்ப்பு அப்படிங்கறத திமுக அல்லது திமுக தலைவர் இன்னைக்கு பாக்குறாரு. இந்த தீர்ப்பு பொறுத்த வரைக்கும் ரெண்டு விஷயம் சார். ஒன்னு சட்டத்தின் பார்வையில் பார்க்கக்கூடிய விஷயம், ஒன்னு அரசியலின் பார்வையில் பார்க்கக்கூடிய விஷயம். ஆஸ் எ பொலிட்டிக்கல் ரெப்ரசன்டேட்டிவா என்னுடைய பார்வை முதல்ல இருக்குது அரசியலின் பார்வை. ஏன் அரசியல் பார்வைனா, சட்டத்துக்கு உட்பட்டு செய்யப்பட வேண்டும் என்றது நிர்ணயிக்கப்பட்ட விஷயம். அது எல்லா ஆளுநர்களும் கடந்த காலங்களில் இருந்த ஒரு விஷயம். ஆனால் பாரதிய ஜனதா கட்சி ஆட்சிக்கு வந்த பிறகு, குறிப்பாக நரேந்திர மோடி வந்த பிறகு, அடல் பிகாரி வாஜ்பாய் வந்த பிறகுல, நரேந்திர மோடி அவர்கள் பிரதமராக வந்த பிறகு தான் ஆளுநர்களை வந்து தங்களுடைய ஏஜென்ட்டுகளாக நியமிக்கிறாங்க. கான்ஸ்டியூஷனுடைய அத்தாரிட்டியாக அவங்க நியமிக்கலை. ஏன்னா இவங்க வில்சன் ஃபிரான்சிஸ்க்கு ஏற்ற மாதிரி தான் இவங்க செயல்படணும். ஸோ மாநில அரசுகள் எது அவங்களுக்கு எதிர் ஆளுநர்கள் பற்றிய விமர்சனம் நீங்கள் ரொம்ப காலமாக வைக்கிறீங்களே. யூபி அரசாங்கம், காங்கிரஸ் அரசாங்கம், யார் இருந்தாலும் அந்த விமர்சனங்கள் வந்து இந்த அளவுக்கு கொடூரமாக இல்லை. காங்கிரஸ் பேரியக்கு ஆட்சிகள் இருக்கும்போது கூட ஆளுநர்கள் வந்து மத்திய அரசினுடைய இசைவுக்கு ஏற்ற மாதிரி செய்வாங்க. ஆனால் அடிப்படை உரிமைகளில் அரசியல் சாசன சட்டத்தில் ரொம்ப பிளாராக வந்து தப்பு செய்ய மாட்டாங்க. புரியுதுங்களா? ஏன்னா வந்து ஒரு சில வேறு மாதிரி அரசியல் காரணங்களுக்காக சில விஷயங்கள் செய்திருக்கலாம் ஏற்கனவே. ஆனால் இந்த மாதிரி வந்து ஒரு பில்லை தூக்கி கிடப்பில் போடுறது, தேவையில்லாமல் ரிட்டர்ன் பண்ணுறது, இந்த மாதிரி கிடையாது. இப்போ நான் என்ன கேட்குறேன்னா, இப்போது அரசியலாக பார்க்க போனால் எதிர்க்கட்சிகள் ஆட்சி செய்கிற மாநிலங்களில் தான் இவங்க வந்து விளக்கெண்ணையை ஊற்றி வச்சுக்கிட்டு இந்த ஆளுநர்களை வைத்து இந்த மாதிரியான ஒரு நடவடிக்கை எடுக்கிறாங்க. நீங்கள் இந்தியா முழுவதும் பல வழக்குகள் போடப்பட்டது உச்சநீதிமன்றத்தில் பல்வேறு மாநில அரசுகளின் சார்பாக. அந்த அரசுகளெல்லாம் பாரதிய ஜனதா கட்சிக்கு எதிரான கொள்கை உள்ள அரசுகள். நான் கேட்குறேன், இதே வந்து குஜராத்தில் இருக்கக்கூடிய அரசோ சரி அல்லது பாரதிய ஜனதா ஆளுகிற மாநிலங்களும் சரி, ஏன் இந்த ஆளுநர்கள் வந்து மாநில அரசுகளை பற்றி குறை சொல்ல மாட்டாங்க, கேட்க மாட்டாங்க?